இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். கேரட்டு, சௌசௌ, பீன்ஸு, அவரைக்காய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 3-4 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அரிசி அந்த அளவுக்கு எடுக்கணும். எடுத்துகிட்டு அதையும் வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ஆயிலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் கடுகு எல்லாம் இது உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, எல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடித்து வரட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு 3-4 காஞ்ச மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயமும், ஒரு 5-6 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சரக்காக வதக்கி விட்டுருங்க. நல்லா வரணும் வரணும். இப்போது தேவையான அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ உடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்கணும். இப்போ அடிப்பிடிக்கணும். பெருங்காயம் அடிப்பிடிக்கணும். நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கிட்டுங்க. நல்லா கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் கேரட்டு, சௌசௌ, பீன்ஸு, அவரைக்காய், உங்கள் கையில் என்ன காய் இருக்கோ அந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது காயெல்லாம் நல்லா பச்சை வாசம் போய் வதங்கி வந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு சின்னதாக ஒரு துண்டு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டு அந்த ஜூஸையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சின்ன துண்டு புளி போடுங்க, அதிகமாக தேவையில்லை.
நல்லா கொதித்து வரட்டும். இப்போ வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி, பருப்பு, தண்ணி ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு கொல கொலன்னு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு விட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்க்கும்போது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா குழம்பு வெந்து வரும். இப்போ வந்து நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிட்டோம்னா அவ்வளோதான். இங்கே பாருங்க, நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டு போட்டாச்சு. போட்டு இப்போ விசில் போட்டோம்னா ஒரு 3 விசில் விட்டோம்னா சூப்பரான பிசிபெல்லை பார்த்து ரெடி ஆகிடும். சாம்பார் சாதம் அவ்வளோதாங்க. சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல.